அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 31/5/2024 வெள்ளிக்கிழமைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ரெண்டுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நேற்று யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தலைக்குப்புற விழுந்தான் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பெரிய ரெட் கேண்டில்னு பாருங்கள். டவ் ஜோன்ஸில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் அவன் வந்து 5% நான் விழுந்திருக்காங்க. டு த லோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க 5% டச்சே பண்ணிட்டான். அவன் ஒரு க்ரீன் கேண்டில் கூட கிடையாது. இந்த மாதிரி மார்க்கெட் ஃபாலோ ஆகிறது யாருக்குமே நல்லது கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஷார்ட் அடித்து வச்சுருக்காங்க. அப்போ வந்து ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது ஒன்று வரும்போது அது மிகப்பெரிய இங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் இங்கே வந்து கொண்டு வந்து நிற்கும். அது வந்து ஏகப்பட்ட பேர்த்தோட காசை கொண்டு போயிடும். மேலே போகிறதும் சரி கீழே வரதும் சரி இவன் வந்து அன்ஸ்டாப்பபிளாக தான் போயிட்டுருக்காங்க இந்த யூஎஸ் மார்க்கெட்டு. ஸோ டவ் ஜோன்ஸ் நேற்று 0.86% கீழே விழுந்திருக்கு. அடுத்து S&P 500 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.6% கீழே விழுந்திருக்கு. நாஸ்டாக் வந்து இவங்க எல்லாத்துக்கும் மேலே 1% கீழே விழுந்துருச்சு. இப்போதைக்கு டவ் ஜோன்ஸ் வந்து ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கான். ஆனால் இப்போ நாஸ்டாக்கும் S&P 500 இப்போ தான் வந்து டவுன் ட்ரெண்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க கீழே விழுந்தால் விழுறதுக்கு ஏகப்பட்ட ஸ்பேஸ் கீழே இருக்குது. அதனால் இப்போ டவ் ஜோன்ஸோட நிலமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறதே தெரில. ரெண்டாவது விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து கீழே இருந்துச்சு. பட் லாஸ்ட்டாக அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஹவரில் மார்க்கெட்டில் ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது இருந்துச்சு. நேற்று ஃபைனல் ஹவரில் திருப்பி பார்த்திங்கன்னா பயங்கர ஃபால் வந்துருச்சு. அதனால தான் விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து திருப்பியும் 1% பக்கமாக மேலே போயிடுச்சு. அதே மாதிரி யூஎஸோட 10 இயர் பாண்டில் அப்படிங்கிறது 4.5 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிருந்துச்சு. நேற்று வந்து 4.6லேயே இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு. இது ஒரு சின்ன பாசிட்டிவ் சைன். ஓகேங்களா. ஸோ நேற்று வந்து யூஎஸோட ஜிடிபி வந்துச்சு. அந்த ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக தான் வந்துச்சு. அதனால தான் மார்க்கெட் அகைன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கீழே விழுந்துருச்சு. ஒரு நிமிடம் இருங்கள். ஓகே, இப்போ எஸ்டர்டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஜிடிபி தான். இங்கே பாருங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.6%. ஆனால் வந்தது வந்து 1.3% தான். அதை வந்து மார்க்கெட் நெகட்டிவ் எடுத்துகிட்டு கீழே போயிட்டாங்க. அதே மாதிரி ஜாப்லெஸ் கிளைமும் பாருங்கள் 118 எக்ஸ்பெக்டேஷன் 119. இதுவே வந்து கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஏன்னா எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு 1000 தான் வந்து அதிகமாக தான் வந்திருக்கு. அது மார்க்கெட்டுக்கு நல்லது தான். பட்டு மார்க்கெட் வந்து இதை வந்து நெகட்டிவாக தான் எடுத்துருந்துருக்கு. ஆனால் இன்றைக்கி அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசி இன்ஃப்ளேஷன், கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை க்ரியேட் பண்ண போகுது. அதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட பிரச்சனை. நம்ம மார்க்கெட்டில் அதை விட பெரிய பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இருக்க ஃபைனல் ட்ரேடிங் டே தான் இன்றைக்கி. என்ன வேணால் நடக்கலாங்க. நான் வேறு ஒரு நியூஸ் சேனலில் பார்த்தேன், எஃப்ஐஐ வந்து 87% வந்து ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் அடிச்சு வச்சுருக்காங்களாமா. இதுக்கு முன்னாடி வரலாற்றை நம்ம திருப்பி பார்க்கும்போது அவங்க எப்பப்பெல்லாம் அதிகமாக 80% மேலே ஷார்ட் அடிச்சிருக்காங்களோ அப்போல்லாம் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ரேலி அப்சைடில் வந்திருக்கு. அதுதான் இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. என்ன கணக்கில் அவங்க வந்து அடிச்சு, ஏன்னா ஏன் அப்படி வருது அப்படின்னா இதுக்கு மேலே ஷார்ட் அடிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் 13% தான் இருக்குது. அப்போ அவங்க அந்த ஷார்ட்டை கவர் பண்ணி தான் ஆகணும். இப்போ எக்ஸிட் போல் ரிசல்ட் நாளைக்கு வருது அப்படின்னா ஆல்ரெடி அவங்க 87% வந்து ஷார்ட் அடிச்சிருக்காங்கன்னா இவ்வளோ ஷார்ட்டோட கண்டிப்பாக அவங்க வந்து போக மாட்டாங்க. கண்டிப்பாக ஷார்ட் கவர் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் என்ன ஆனாலும் சரி எனக்கு தெரிஞ்சு கீழே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. குளோபல் கியூஸ் எப்படி இருந்தாலும் சரி இந்த ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்தே தான் தேடுறோம். இன்றைக்கி மார்க்கெட் வெறிகுண்டு பயங்கரமாக மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா என்னோட அசம்ஷனில் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வரலாற்றை பார்த்ததுனால சொல்கிறேன். மேபி அது அடுத்த வாரம் கூட நடக்கலாம். நார்மல் டேவாக இருந்தால் அடுத்த வாரம் கூட நடக்கலாம், நான் விட்டுருவேன். ஆனால் ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது. ஈவெண்ட்டுக்கு முன்னாடி யாராவது இவ்வளோ ஷார்ட்டோட போவாங்களா? கண்டிப்பாக போக மாட்டாங்க. அதனால் ஏன்னா ஈவெண்ட்டில் அவுட்கம் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு 100-120 கோடி மக்களுடைய ஒரு ஒப்பீனியன். அதை வந்து முன்னாடி கெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது அவ்வளோ சீக்கிரமாக யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எஃப்ஐஐனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் மேபி அந்த ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது இன்றைக்கி வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இன்றைக்கி நைட் யூஎஸில் ஒரு ஈவெண்ட் இருக்குது. நாளைக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட் இருக்குது. திங்கட்கிழமைக்கு மார்க்கெட் அதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ரியாக்ட் பண்ண போகுது. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கும் வெறித்தனமாக ரியாக்ட் பண்ண போகுது. அடுத்த வாரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீக்காக இருக்க போகுது. அதனால் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா மார்க்கெட்டை வாட்ச் மட்டும் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணாதீங்க. தட் இஸ் மை அட்வைஸ். பிகினிங்லேயே ஒரு டிஸ்க்ளைமரை போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம இப்போ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்ன்ற பாருங்கள். யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து கிழிஞ்சு தொங்கிருச்சு நேற்றும். அடுத்து வந்து நம்ம ஏடிஆரை பார்ப்போம். ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம மார்க்கெட்டில் பார்த்துடலாம். ஸோ நம்ம மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து விப்ரோ 3% டவுனு, இன்ஃபி வந்து 1.6% டவுனு, ஹெச்டிஎஃப்சி வந்து 0.43% அப்பு, ஐசிஐசிஐ வந்து 1% அப்பு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ அப்படியே பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி 0.4%, ஐசிஐசிஐ வந்து 1%, இன்ஃபோசிஸ் 0.94, விப்ரோ 0.26. கிட்டத்தட்ட அப்படியே இந்தியன் மார்க்கெட்டை தான் ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு யூஎஸ் மார்க்கெட்லேயுமே. அதனால் இதை வந்து மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியாவோ நெகட்டிவிட்டியாவோ நம்மளால் வந்து இதை கன்சிடர் பண்ண முடியாது. இதை விட்டுருவோம். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து எஃப்ஐஐ டேட்டா பார்த்துடலாம். எஃப்ஐஐ வந்து நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஐ வந்து ஒரு 3400 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டிடியூஷன் வந்து பையாக இருந்தாலுமே நேற்றுமே ஒரு மார்க்கெட்டில் பயங்கர வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. பெரிய ஃபால் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதற்கு காரணம்
உங்களுக்கு வந்து சாட்சாத் இந்த எஃப்ஐஐ தான் இவங்க தான் வெறுத்தனமாக விற்று விட்டு மார்க்கெட்டை கீழே இறக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவிட்டி தான். அடுத்து வந்து இப்போதைக்கு வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் நெகட்டிவாக இருக்கான், எஸ்என்பி நெகட்டிவாக இருக்கான், நாஸ்டாக் நெகட்டிவாக இருக்கான். ஆனால் நேற்று இருந்த அளவுக்கு மோசமான நெகட்டிவாக இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிறான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நெகட்டிவ் தான். டாக்ஸும் ஃப்ரான்ஸும் ஒரு நிமிஷம் ரெஃப்ரெஷ் பண்ணால் தெரிஞ்சிடும், மைனஸில் தான் இருக்காங்க இவங்க. பார்த்தீங்களா, டாக்ஸு ஃப்ரான்ஸு ஃபிக்ஸ் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, நம்ம ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லலாம். நிக்கி மட்டும் பாசிட்டிவாக இருக்கான், தைவான் வந்து ஈக்குவலாக நெகட்டிவாக இருக்கிறான். ஸோ இதை விட்டு நாம் வந்து இப்போது நேற்று வந்து நிஃப்டி ஃபியூச்சர் வந்து எங்கே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 22,660 அப்படிங்கிற ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருந்தான். ஏன்னா அது ஜூன் மாதத்தோட ஃபியூச்சர், மே மாதத்தோட ஃபியூச்சர் நேற்று எக்ஸ்பைரி ஆகி முடிஞ்சு போயிருக்கோம். ஜூன் மாதத்தோட ஃபியூச்சர் தான் நம்ம பார்க்கணும். 22,660 ரேஞ்சில் இருந்தால் இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 690 இல்லை வந்து 700 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும்போது ஒரு 30-40 பாயிண்ட் அப்படிங்கிற கேப் அப் அப்படிங்கிறது நம்ம நிஃப்டி வந்து இண்டிகேட் பண்ணுது. ஈவந்தோ உங்களுக்கு வந்து அமெரிக்கா மார்க்கெட் வந்து பயங்கரமாக டவுனில் போயிருந்தாலும் இவன் கேப் அப் இண்டிகேட் பண்ணுறான். இதுலேயே ஒரு சூச்சம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி ட்ராப்பில் ஃபாலோ ஆகிடாதீங்க. மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன வேணால் நடக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தால் இன்றைக்கே ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறது, ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நேற்று இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி வரும் 40 பாயிண்ட் கேப் அப் காட்டுறான்னு வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நேற்று விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருந்துச்சு நிஃப்டியில், பயங்கரமாக கீழே விழுந்திருந்தான். எதுக்கு விழுகிறேனே தெரியாமல் விழுந்துக்கிட்டு இருந்தான். நமக்கு தெரியாது, தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியும் அது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி அப்படிங்கிற நேற்று பாசிட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா இந்த பேங்க் நிஃப்டி பேங்கிங் செக்டர் ரிலேட்டடாக நிறைய பாசிட்டிவ் நியூஸை விட்டாங்க. அதே மாதிரி இந்த எம்எஸ்எம்இ ரீபேலன்சிங் அப்படின்ட்டு நிறைய ஃபண்ட் இன்ஃப்ளோ வந்து பிஎஸ்சி பேங்க்குக்கு வர மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இது எல்லாம் தான் முக்கியமான காரணங்கள் பேங்க் நிஃப்டி நேற்று பாசிட்டிவாக இருந்ததுக்கு. இவன் பாசிட்டிவாக இருந்தாலுமே இது ஒரு கன்சால்டேஷனாக சொல்ல முடியும். நல்ல ஒரு ஃபாலு திருப்பி நல்ல ஒரு ரைஸு திருப்பி வந்து ஒரு ஃபாலு, திருப்பி ஒரு ரைஸு திருப்பி ஒரு ஃபால்னு இது ஒரு நல்ல கன்சால்டேஷன் சொல்லலாம். ஸோ இந்த கன்சால்டேஷனில் பையர்ஸோ செல்லர்ஸோ உள்ளே இறங்கியிருப்பாங்க. அவங்க வந்து மார்க்கெட்டை மேலேயோ கீழே கொண்டு போவாங்க இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரெண்டிங் டே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி அது மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஷார்ட் கவரிங்கில். அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் ப்ரைஸை தான் நம்ம நம்பணும். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தா நம்ம ரியாக்ட் பண்ணோம். ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போச்சுன்னா ப்ரைஸை தான் நம்ம நம்பணும், நம்மளை நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா ப்ரைஸ் தான் ஆல்வேஸ் அல்டிமேட். ஓகே, இப்போ நிஃப்டியில் வந்து இன்றைக்கி என்ன ஆகும், டுமாரோ சிபிஆர் வந்து என்ன சொல்கிறான், ஸோ எந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் இருக்கும்போதுங்க நம்ம டெக்னிக்கல்ஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் ஆகாது. அதனால் இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்போசிட்டாக தான் சொல்ல போகிறேன். வழக்கமாக இப்போ டெக்னிக்கல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இது ஒரு டிசெண்டிங் சிபிஆர் ப்ளஸ் இது வந்து ஒரு மீடியம் சிபிஆர் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸில் இருக்குது, மார்க்கெட் மேலே போனால் கண்டிப்பாக கீழே விழும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் சொல்லுது. அதாவது R1 ரிவர்சல் அப்படிங்கிறது இப்போ ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து S1 ட்ரெண்டிங் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பட் இதில் பாருங்கள் என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து இந்த S1க்கும் ப்ரீவியஸ் டே லோக்கும் இடையில இருக்க கேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போனா இது வந்து ட்ரெண்டிங் டேயாக இருக்க முடியாது. மார்க்கெட் S1க்கு போச்சுன்னா ரிவர்சல் ஆகும், அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அஸ் பர் த டெக்னிக்கல்ஸ் உங்களுக்கு வந்து R1 ரிவர்சல் அண்ட் S1 ரிவர்சல் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இன் நிஃப்டி. பட் இன்றைக்கி டெக்னிக்கல்ஸை மார்க்கெட்டை அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுமா, மிகவும் கடினம். ஏன்னா ஏகப்பட்ட ஷார்ட் பொசிஷன் வச்சுருக்காங்க, அவங்க ஷார்ட் கவரிங் பண்ணி தான் ஆகணும். அதனால் சொல்கிறேன், இன்றைக்கி மார்க்கெட்டில் R1 ட்ரெண்டிங்கே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். மார்க்கெட் செமையாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விர்ஜின் சிபிஆர்லாம் மதிக்காமல் மார்க்கெட் வந்து ஒரு 700 800 வரைக்கும் ஒரு 300 பாயிண்ட் அதிகமாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா 87% ஷார்ட்டு, அட்லீஸ்ட் ஒரு 50% ஷார்ட் மாதிரி வந்து அவங்க கவர் பண்ணாலுமே 30% ஷார்ட்டை கவர் பண்ணணும், பெருசாக போகணும். ஸோ போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதனால் அந்த ஒரே இந்த ஷார்ட்டை வச்சு மட்டுமே நான் சொல்கிறேன், மேபி R1 ட்ரெண்டிங் கூட ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். மார்க்கெட் 2 நாளாக மிகப்பெரிய அளவில் கீழே விழுந்ததுனால இன்றைக்கி வந்து குளோபல் கியூஸை சுத்தமாக மதிக்காமல் நம்ம மார்க்கெட் மாதிரி அது மட்டும் தனியாக வந்து ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஹை வாலட்டைலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. S1 ரிவர்சல், R1 ட்ரெண்டிங் அண்ட் R1 ரிவர்சலுமே டு சம் எக்ஸ்டென்ட்டே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். சிபிஆர் லெவல் இருக்கும்போது எதுவும் பண்ணாதீங்க. முதல்ல இன்றைக்கி சிபிஆர் லெவல் இருக்கிறதுக்கே வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங் டே வந்திருக்கு. இந்த ட்ரெண்டிங் டே மோஸ்ட்லி மேலே ஒரு மேலே ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதை வந்து நான் வந்து ஒரு பையிங் ப்ரெஷராக தான் பார்க்குறேன், செல்லிங் ப்ரெஷராக பார்க்கல. ஏன்னா முடிஞ்சதே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு, ப்ளஸ் சிபிஆருக்கு மேலே முடிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இது வந்து பையர்ஸ் தான் உள்ளே வந்திருக்கணும்னு நினைக்கிறேன்.
அதனால் இன்றைக்கி அவன் ட்ரெண்ட் ஆனா அப்படின்னா R1 ட்ரெண்டிங் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் ஒரு மிகப்பெரிய ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். S1 ரிவர்சல் அப்படிங்கிறதுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இருக்கிற ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் ஸ்டில் சொல்கிறேன், நீங்கள் பிகினராக இருந்து உங்களுக்கு மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு கீழே தான் இருக்குது. நான் இப்போ தான் 1 மாதமாக தான் மார்க்கெட் பார்த்துட்ருக்கேன், 4-5 மாதமாக தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி அவன் பக்கம் போயிடாதீங்க சார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்ன வேணால் நடக்கலாம், பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அப்போவுமே வந்து ட்ரேட் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி தோணுச்சுன்னா ரிஸ்க்கை ரொம்ப கம்மியாக எடுத்துருங்க. ஆனால் ஹெட்ஜ் பண்ணாமல் எதுவுமே பண்ணாதீங்க. பையராக இருந்தீங்கனாலுமே வந்து பார்த்திங்கன்னா உடனே ஸ்டாப் லாஸை போட்டு கரெக்டாக எக்ஸிட் ஆகுங்க. ஸோ இந்த ஒரு 2-3 நாள் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் ஏதோ ஒரு டைரக்ஷன் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து பயப்படாமல் அதை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பொசிஷனலாக அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதுதான் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும். பொசிஷனலாக ஓகே. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வீக்லி சிபிஆர் அவுட்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஏன்னா இது கீழே போனால் தான் அவன் நெகட்டிவ், இது உள்ளே தான் இருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து மேபி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது. ரெண்டாவது விஷயம், இவன் வந்து தொடர்ந்து 2 நாள் மிகப்பெரிய ரெட் கேண்டலுக்கு அப்புறம் ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் போட்டிருக்கான். ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 49,300 கிட்ட இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் லைன் ஒன்று இருக்குது. அப்படியே நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா 500 கிட்ட இருக்குது. ஸோ 300 கிட்டையும் 500 கிட்டையும் மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே கீழே வந்தீங்க அப்படின்னா 900 கிட்ட 47,900 கிட்டையும் இருக்குது. அதே மாதிரி 48மே ரவுண்ட் நம்பர் அப்படிங்கிறதுனால 47,000 கிட்ட நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதே நிஃப்டி பக்கம் போனீங்க அப்படின்னா இவன் பாருங்கள் பயங்கரமாக 1 2 3 4 நாள் தொடர்ந்து வந்து மிகப்பெரிய ஃபாலு. நம்ம டவ் ஜோன்ஸ் எப்படி விழுந்தானோ இவனும் ஈக்குவலாக விழுந்திருக்கான். ஆனால் டவ் ஜோன்ஸ் நம்மளோட மோசமாக விழுந்திருக்கான். இவன் 2.5% தான் விழுந்திருக்கான், 5% விழுந்திருக்கான். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுதான். நான் 22,763. ஏன்னா இதை உடச்சிட்டு போனவன் அப்படியே மதிக்காமல் கீழே வந்திருக்கான். ஸோ இங்கே போயிட்டு திருப்பி அது கீழே வரும். ஸோ அது அஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படி தான் நடக்கணும். பட்டு ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் இங்கே மதிக்கிறாங்க. இந்த ஒரு வாரத்துக்கு அப்பெல்லாம் மதிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. என்ன வேணால் நடக்கலாம், மேலேயும் பயங்கரமாக போகலாம், கீழேயும் பயங்கரமாக போகலாம். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பொசிஷனல் அனாலிசிஸ். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணாதீங்க, வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஜாலியாக இருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஒரு ₹500 1000 மட்டும் ரிஸ்க் எடுத்து என்னுடைய ஓவரால் கேபிட்டலில் ஜஸ்ட் வந்து ஒரு 0.5% to 1% அந்த இன்ட்ராடேக்கு வச்சுருக்க கேபிட்டலில் அவ்வளோ மட்டுமே ரிஸ்க் எடுத்து நான் மேபி பண்ணாலும் பண்ணுவேன். இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன். நான் வந்து இன்றைக்கி மார்க்கெட் மேலே போச்சுன்னா அதை பண்ணுவேன். இன்றைக்கி மார்க்கெட் அகைன் கீழே போச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை பண்ண மாட்டேன். ஸோ நான் நினச்சது நடந்தால் மட்டும்தான் நான் பண்ணுவேன், என்ட்ரி ஆவேன், இல்லைனா விட்டுருவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் 0.5 to 1% மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிவார்டை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம மார்க்கெட்டை சஸ்டெயின் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப்பில் இருக்கிறத ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.